அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவிருக்கும் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வரும் 27ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது. குறிப்பாக 3வது முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்து பிறகு நடக்கக்கூடிய முதல் நிதி ஆயோக் கூட்டம். இதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி டெல்லி செல்ல இருக்கிறார். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அவர் மத்திய அரசின் நிலுவைத் தொகை, நிதி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கிறார். இதற்காக 26ஆம் தேதி இரவோ அல்லது 27ஆம் தேதி காலையோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி செல்ல இருக்கிறார். நிதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்குகிறார். நிதி ஆயோக்கின் உச்ச அமைப்பான கவுன்சிலின் அனைத்து மாநில முதல் அமைச்சர்களும், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு நிலுவைத் தொகை தமிழக அரசுக்கு வர வேண்டியிருக்கிறது. எனவே அதை வலியுறுத்துவதற்காக முதலமைச்சர் நேரடியாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.